இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 400 அடி வரைக்கும் நம்ம வந்து கழட்ட முடியும். பார்த்திங்க அப்படின்னா எந்த விவசாய பூமியாக இருந்தாலும் வண்டி போக முடியாத இடத்துல கூட இதை கொண்டு போய் நாங்களாக கையில் தூக்கிட்டு போய் அசம்பிள் பண்ணி நம்ம வந்து 15 பல்லு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 பல்லு இருக்கும். ஸோ இந்த ஒரு கியர் பாக்ஸ் வந்து இது ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பைக் பற்றியோ போர்வெல் லிஃப்டிங் பற்றி விவசாயம் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். போர் மோட்ரு இறக்குற மிஷினு. இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 400 அடி வரைக்கும் நம்ம வந்து கழட்ட முடியும். ஏற்றுறதும் இறக்குறதும் ஒரே ஸ்பீடாக, நீங்கள் வந்து ஏற்றுறப்ப ஸ்பீடாக போகும், இறக்குறப்ப வந்து வேகமாக போகும் அப்படின்றத கிடையாது. ஒரே ஸ்பீடில் தான் ஏறும் இறங்கும். ஆனால் இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே இதுதான். ஒரு கியர் பாக்ஸு, ஒரு மோட்ரு வந்து 3 ஹெச்பி நினைக்கிறேன். 3 ஹெச்பி மோட்ரு, ஒரு ட்ரம்மு. இந்த ட்ரம்மு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோப்பு வந்து சுற்றுறதுக்கு தேவையான ஒரு ட்ரம்மு, ஒரு வயசு இருந்தால் போதும். பிளாட்ஃபார்ம் மட்டும் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக நாங்களே சொந்தமாக தயாரித்த ஒரு மிஷின் தான். இதை வச்சு வந்து போர் மோட்ரு வந்து குறைஞ்சபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக வந்து இதை வச்சு தான் வந்து நாங்கள் மிஷின் தூக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விவசாய பூமியாக இருந்தாலும் வண்டி போக முடியாத இடத்துல கூட இதை கொண்டு போய் நாங்களாக கையில் தூக்கிட்டு போய் அசம்பிள் பண்ணி நம்ம வந்து போரை வந்து ஈஸியாக வந்து தூக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த மிஷினை வந்து செஞ்சு தர முடியுமா அப்படின்ற மாதிரி. இந்த வட்டம் இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியல. நாங்கள் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சுனாலும் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரில. இந்த வட்டம் நீங்கள் யாராவது ஒருவேளை உங்களுக்கு இந்த மிஷின் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்டரின் பேரில் வந்து உங்களுக்கு இந்த மிஷினை வந்து நாங்கள் செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷினை வந்து செஞ்சு தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கியர் பாக்ஸு, மோட்ரு, இந்த மாதிரி ஃப்ரேம் இது இருந்தாலே போதும். இந்த பைப் வந்து ரெடி பண்ணிக்கணும். பைப் வந்து 20 அடி பைப் இருக்குன்னா நீங்கள் ஒரு 15 அடிக்கு வந்து பைப் வைக்கணும், ரெட்டை பைப்பாக தூக்குறதுக்கு. அப்போ தான் வந்து இதை செட் பண்ண முடியும். அப்படி காமி. இவ்வளோ தான் இந்த மொத்த செட்டப் வந்து இவ்வளோ தான். அதிகபட்சமாக 1200 அடி வரைக்கும் இதில் வந்து தூக்கியிருக்கோம். மணிக்கு சராசரியாக 400 அடி தூக்கலாம். அமுத்தி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 பல்லு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 பல்லு இருக்கும். ஸோ இந்த ஒரு கியர் பாக்ஸ் வந்து இது ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சுற்றுறோம். இது வந்து 50 சுற்றுனா இது ஒரு சுற்றும். இந்த ஒரு சுற்றை வந்து இதை வந்து 7 சுற்ற வைக்கும். இதுதான் வந்து இந்த கியர் பாக்ஸோட மெத்தடு. இப்போ நான் வந்து கையில் இறக்குறேன், ஏற்றுறேன். இப்படி இறக்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மோட்ரு கூட தூக்க முடியாது. இது வந்து சும்மா உங்களுக்கு செய்முறை விளக்கத்துக்காக சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ரோப் இறங்க ஏற இது வந்து இந்த மாதிரி தான் வந்து செயல்படும். நீங்கள் மோட்ரு இயங்கிக்கிட்டு இருக்கப்போ உள்ள கையை விட்டுறக்கூடாது, அது ஆபத்தான செயல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ஒரு பைப்பாக தூக்கலாம் 10 அடி. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு வந்து 2 பைப் 20 அடி பார்த்திங்கன்னா இந்த 15 அடி பைப்பை தாண்டி மேலே வந்து நிற்கிது. இதோட இது 20 அடியாக நீங்கள் பைப்பை வந்து ஸ்டேபிளாக உங்களால் தூக்க முடிஞ்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு 20 அடி பைப்பை வந்து நீங்கள் நார்மலாக தூக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம். இப்படி நார்மலாக தூக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இங்கே சென்டரில் நின்றுக்கிட்டு இப்படி தூக்குனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் உங்களால். அவ்வளோதான். உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து செஞ்சு தரப்படும். நன்றி.